ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஆடியோ கிளியரா? ஸோ ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஆடியோ கிளியரா இருக்கு. ஸோ அப்படியே நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு அக்டோபர் 15 அப்படிங்கிறது முன்னாள் குடியரசுத் தலைவர் 11வது குடியரசுத் தலைவர் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளுங்க. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்குறோம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமா அக்டோபர் 15 1931 அவருடைய பிறந்த வருடம் அப்படிங்கிறது அக்டோபர் 15 1931 அப்படிங்கிற ஆண்டுல தான் அவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அக்டோபர் 15 31 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அக்டோபர் 15 1931. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர், நம்ம இந்தியாவினுடைய DRDOட அந்த மிக முக்கியமான பங்காற்றியவர். த மிசில் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏவுகணையின் நாயகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏவுகணையின் நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஸோ 15th அக்டோபர் 1931. ஸோ 15th அக்டோபர் 1931 அப்படிங்கறது தான் அவர் பிறந்திருக்கிறார். ஸோ நமக்கு அடிஷனல் என்ன சார், இந்த அக்டோபர் 15 அப்படிங்கிறது முக்கியமானது. அதே போல 1931ல ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு. அதுல குறிப்பா நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது இந்த வருஷம் தான். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இரண்டாவது வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது நடந்தது லண்டன்ல இந்த 1931 தான். ஸோ காந்திஜி கலந்து கொண்ட ஒரே ஒரு அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ங்கிறது இதுதான். காந்திஜி அவர்கள் கலந்து கொண்ட ஒரே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான். 1931 அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இட் வாஸ் ஹெல்ட் இன் லண்டன். இட் வாஸ் ஹெல்ட் இன் லண்டன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமானது இதுல வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி அவர்கள் கலந்து கொண்ட மாநாடு. அப்ப 3 வட்டமேசை மாநாடுகளில் கலந்துகிட்டவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் 3 வட்டமேசை மாநாடுகளில் கலந்துகிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த இரண்டாவது மாநாடு 1931. இன்னைக்கு அக்டோபர் 15 அப்படிங்கிறது நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து நமக்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. காரணம் என்னன்னா, ஒரு சாதாரண விளிம்பு நிலையில, ஒரு சாதாரண மீனவ குடும்பத்துல, ஒரு சாதாரண வறுமை நிலையில, சோ ஒரு சாதாரண அந்தமாக இருக்கக்கூடிய எந்த விதமான பொருளாதார பின்புலமும் இல்லாத ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்து ஒரு நாட்டினுடைய உயரிய குடிமகன் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா, சோ we can also, ஆமா தானே, நம்மாலையும் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்மாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சோ ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னைக்கு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற போது அவருடைய முக்கியமான கோட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆஸ்பிரண்ட், ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் நிறைய விஷயங்களை அதுல இருந்து எடுத்துக்கலாம். பர்டிகுலரா என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் சொல்லுவாரு, தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, நம்மளை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ ட்ரீம் இஸ் நாட் கம்ஸ் இன், சரியா, இன் அவர் ஸ்லீப்பிங் மோடு. ஸ்லீப்பிங் மோடுல வர்றது கிடையாது கனவுன்றது. ட்ரீம் அப்படின்னு சொன்னா நம்ம மிக முக்கியமானது, நம்மளை தூங்க விடாம செய்யணும். சோ ஆல்ரெடி ஐ ஸ்போக் வித் யூ, சரியா, என்ன சார் அப்படின்னு சொன்னா, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது விடிய கால 5 மணி அப்படிங்கறது யார் ஒருவர் எழுந்திருக்கிறாரோ, அதே மாதிரி இரவு 11 மணி வரை யார் வந்து நம்முடைய அகாடமிக்ஸுக்காக பயணிக்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியாளரா உருவாவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம தூங்க விடக்கூடாது. நம்ம 5 மணிக்கு மேல நம்ம தூங்கக்கூடாது. அதுதான் நம்முடைய கனவு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறது. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏபிஜே அப்துல் கலாம் அக்டோபர் 15 1931, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931. சோ காந்திஜி கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு 1931 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ராமேஸ்வரம் அப்படிங்கறதுல தான் அவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ அவர் இறந்தது ஜூலை 27. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது ஜூலை 27 2015 2015 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஜூலை 27 2015 அப்படிங்கிறது நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறந்திருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 27 2015 at the age of 83. so when he attained age of 83, so he died 27th July அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 27th July 2015 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அவர் இறந்தது எங்க சார்னா மெகாலயாங்க. மெகாலயாவோட கேபிட்டல் சிட்டி ஷில்லாங். மெகாலயா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மெகாலயா அப்படிங்கறதுல IIM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற போது ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்த போதே அப்படியே சரிந்து விழுந்து இறந்தார். சோ அவருக்கு ரொம்ப பிடித்த ப்ரொஃபஷன் அப்படின்னாவே டீச்சிங் தான் சொல்லியிருந்தாரு. சோ அவர் வந்து 11வது குடியரசுத் தலைவர். சோ பர்டிகுலரா பீரியட் பாத்தீங்கன்னா 2002ல இருந்து 2007 வரைக்கும்
நம்ம இந்தியாவினுடைய முன்னணி அந்தமாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அந்தமாக முதல் குடிமகனாக இருந்தார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அவருடைய சமாதி எங்க இருக்கு? ரெஸ்டிங் பிளேஸ். அவருடைய சமாதி எங்க இருக்குன்னா ராமேஸ்வரத்துல தான். பேய் கரும்பு அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ராமேஸ்வரத்துல பேய் கரும்பு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ராமேஸ்வரம் பேய் கரும்பு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க. இவரை பத்தி சொல்லும் போது இவர் எதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்தாரா அப்படின்னு கேட்டா நோ. சரியா? இவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் இல்ல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஒரு செகண்ட் பா, ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமான கால் வருது, பேசிட்டு வரேன். ஒரு செகண்ட். சார் வணக்கம் சார். சார் 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 இல்ல சார் ஒரு இது கன்ஃபர்மேஷனுக்காக தான். சார் +2 பசங்களுக்கு நமக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் சார், ஆன்லைனில் போயிட்டு இருக்கு, அதனால தான் சார். எஸ் சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே இல்லை சார். ஸோ அப்போ ஏபிஜேயோட முக்கியமான அந்த பிறந்த நாள் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது அக்டோபர் 15 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 2000 அந்த மாதிரி இருக்கக்கூடிய 15ல தான் அவர் இறந்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த டேட்ல இறந்திருக்காரு? ஜூலை 27 அப்படிங்கிற இறந்திருக்கிறார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய ரெஸ்டிங் பிளேஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ராமேஸ்வரத்துல பேய்கரம்புல இருக்கு. அவர் ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தொடர்புல இருக்கிறா? ஹி இஸ் நாட் எனி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ இவர் எதுல சார்? அவரோட டிகிரி பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ்ங்க, எழுதி வச்சுங்க. அவருடைய ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட். அவர் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் அவருடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது. சரி, முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் என்னென்ன நோட்டபிள் ஒர்க்ஸ், அவர் என்னென்ன எழுதியிருக்கிறாரு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர். இதுதான் அவருடைய பயோகிராஃபி. விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள். சோ அக்னி சிறகுகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள் அப்படிங்கிறது விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்தியா 2020 அவர் எழுதின நோட்டபிள் ஒர்க்ஸ் புத்தகங்கள்ல, ஜேர்னல்ஸ்ல முக்கியமானது. சோ விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது அவருடைய பயோகிராஃபி. இந்தியா 2020. அதே மாதிரி இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது அவருடைய புத்தகங்க. இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது அவருடைய புத்தகம். அதே மாதிரி இன்டாமினேட் ஸ்பிரிட். டாமினேட் பண்றதுன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஆப்போசிட் தான் இன்டாமினேட். அப்ப இன்டாமினேட் ஸ்பிரிட் அப்படிங்கிறதும் அவருடைய புத்தகம் தான். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொன்னாவே உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொன்னா தெய்வீகமான. சோ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் யாரோட? வித் பிரமுக் சுவாமிஜி அவரோட அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ரைட் சார், ரொம்ப முக்கியமா பார்க்க போறது. ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி நிறைய போட்டித் தேர்வுகள்ல நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க. சோ ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கறத இன்னைக்கு அக்டோபர் 15 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ 1931ல பிறந்திருக்கிறாரு. ஜூலை 27, 2015ல இறந்திருக்கிறாரு. சோ 11வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாரு. 2002 to 2007ல இருந்திருக்கிறாரு. சோ இவர் ராமேஸ்வரத்துல பிறந்திருக்கிறார். ரெஸ்டிங் பிளேஸ் ராமேஸ்வரத்துல தான் இருக்கு. இவர் மெகாலயா ஷில்லாங் அப்படிங்கிற இறந்திருக்கிறார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இவருக்கு என்னென்ன விருதுகள் கிடைச்சிருக்குன்னா, சோ 1981ல 1981ல பத்மபூஷன் 1981 அப்படிங்கறதுல பத்மபூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 1981 அப்படிங்கறதுல பத்மபூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 1990 1990ல பத்ம விபூஷன் கிடைச்சிருக்கு. 1990ல பாரத ரத்னா விருது வாங்கினது யாரு தெரியுமா? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். எஸ், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் 1990 அப்படிங்கறதுல பாரத ரத்னா. அதே வருடம் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு பத்ம விபூஷன் அப்படிங்கறது அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இவருக்கு 1997ல பாரத ரத்னா. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு 1997ல பாரத ரத்னா விருது கிடைச்சிருக்கு. சோ இவருடைய ஃபீல்டு கேட்டா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் தான். சோ முக்கியமானது ஆரம்பத்தில் வேலை பார்த்தது டிஆர்டிஓ. சோ டிஆர்டிஓ பர்டிகுலரா இந்த பிருத்வி, பிரகார், இந்த ஏவுகணைகள்லாம் இவருடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானது. பிருத்வி, பிரகார், அக்னி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கூடுதலா அவரை படிக்கணும். இப்ப இது எடுத்துக்காட்டு ஏபிஜே அப்துல் கலாம் படி, ஏபிஜே அப்துல் கலாமை படி அப்படின்னா அது என்ன ஆகும் பெயர்? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை படி அப்படிங்கிறது என்ன ஆகு பெயர்? இப்ப திருக்குறளை படி
திருவள்ளுவரை படி அப்படின்னா என்ன ஆகு பேரு? கருத்து ஆகு பேரு. என்ன ஆகு பேரு? கருத்து ஆகு பேரு. திருவள்ளுவரை படிக்க முடியாது. அவருக்கு மூக்கு எப்படி இருந்துச்சு, கண்ணு எப்படி இருந்துச்சு, அவருக்கு முடி எப்படி இருந்துச்சுன்னு அவரை படிக்க முடியாது. அப்படி திருவள்ளுவரை படினா என்ன அர்த்தம்? திருவள்ளுவருடைய சித்தாந்தத்தை படி, திருவள்ளுவருடைய கொள்கையை படி, திருவள்ளுவருடைய அந்த கருத்துக்களை படி அப்படிங்கறதா. அப்ப அது கருத்து ஆகு பேர். என்ன ஆகு பேர்? அதே மாதிரிதான் ஏபிஜே அப்துல் கலாமை படி. அப்ப ஏபிஜே அப்துல் கலாம் கருத்து, அவருடைய கருத்தை படிக்கணும். ஒரு எளிய மகனாக பிறந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய முதல் உயரிய பதவி அப்படிங்கறது குடியரசுத் தலைவராக முடியும் அப்படின்னா நம்மளால முடியும். அவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை படிக்கும் போது கூட அவர் அவ்வளவு வறுமையில் இருந்திருக்கிறார். வறுமை அப்படிங்கிற போது தன்னுடைய அக்காவோட பிரேஸ்லெட் அடகு வச்சுதான் அவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய கல்வியை தொடர்ந்து இருக்கிறார். இன்னைக்கு ஆடம்பரமா நம்ம பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பெஸ்டிவலுக்குலாம் ஆடம்பரமா நம்ம கையில ஒண்ணுமே இல்லைனாலும் கூட, ஒரு அரசு வேலையில கூட கடன் வாங்கியாவது நம்ம ஆடம்பரமாக என்ன பண்றோம், திருவிழாக்களை அனுசரிக்கிறோம். ஆனா அன்னைக்கு அவர் கல்விக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். கடைசி வரைக்கும் அவ்வளவு எளிமையா வாழ்ந்தார். தன்னுடைய அந்த குடியரசுத் தலைவர் பொறுப்பு ஏற்கும் போது கூட அவருக்கு செருப்பு தச்சு கொடுத்தவரை கூட அந்த நிகழ்வுக்கு அழைச்சிருந்தாராம். அதே மாதிரி தனக்கு சாப்பாடு போட்ட அந்த ஹோட்டலோட அந்த சர்வர் இருப்பாங்கல்ல, உரிமையாளர் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அழைச்சிருந்தாராம். ரொம்ப நெகிழ்வோட அவர் பேட்டியில கொடுத்தது முக்கியமானது. அதே மாதிரி தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த பிசிக்கலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிட்டார்டா இருக்காங்கல்ல, பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ஒண்ணு ரொம்ப இலகுவான வெயிட் இல்லாத அந்த பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சதுதான் என்னுடைய உன்னதமான அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டுபிடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல போக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை அப்படிங்கிறது ஏபிஜே அவர் பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது அப்ப பாத்தீங்கன்னா இவர் முக்கியமா டிஃபென்ஸ் அப்படிங்கறதுல அவர் ஒரு செக்ரட்டரியா இருந்திருக்காரு, சயின்ஸ் அப்படிங்கறதுல செக்ரட்டரியா இருந்திருக்காரு, ஆலோசகர் அட்வைசர் இருந்திருக்காரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த போக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை நடத்தினதுல இவர் ரொம்ப முக்கியமானவர். ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அவருடைய கொட்டேஷன்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இல்லாம வேணா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கொட்டேஷன் யாரோடது? ஏபிஜே அப்துல் கலாமோடது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஒரு சேர வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப வாய்ப்பு இருக்கு, நீங்க தான் பயன்படுத்தணும். திறமையே இல்லாம இருக்கலாம், ஆனா வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ளலாம். வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? திறமைகளை வளர்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம கத்துக்க வேண்டியது. மக்கள் அதமாக குடியரசுத் தலைவராக இருந்தவர். உலகமே போற்றக்கூடிய அளவில் அவருடைய அந்த ஃபியூனரல் அப்படிங்கிறது இருந்தது. அநேக லட்சக்கணக்கானோர் கூடினாங்க. ஏபிஜே அப்துல் கலாமுடைய இறப்பு அப்படிங்கிறது குடியரசுத் தலைவராக இருந்து இறக்கல, குடியரசுத் தலைவராக இருக்கையில இறக்கல, ஆனா குடியரசுத் தலைவரா இல்லாத போது கூட அவ்வளோ அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க கூடுதலான விஷயங்கள் அப்படிங்கறத கத்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. ரைட், அடுத்து என்ன சார் இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது இருக்கு? பீகார் தேர்தல். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பீகார்னு. பீகார்ல எப்ப தேர்தல் ஆரம்பிக்குது? நவம்பர் 6, நவம்பர் 9. இரண்டாம் கட்ட தேர்தல் நவம்பர் 11. ஆமா, நவம்பர் 6, நவம்பர் 11, நவம்பர் 14. நவம்பர் 14ல ரிசல்ட். அப்ப நவம்பர் அப்படிங்கிறது 6 அப்படிங்கிறது முதல் கட்ட தேர்தல், நவம்பர் 11 அப்படிங்கிறது இரண்டாம் கட்ட தேர்தல், நவம்பர் 14 அப்படிங்கிறது ரிசல்ட். மொத்தம் எத்தனை தொகுதிகள்? 24 அந்த மாதிரி இருக்கக்கூடிய 3 243 தொகுதிகள். அப்ப யாரு முன்னணியில ஆட்சியில இருந்தது? யாரு முன்னால? ஐக்கிய ஜனதாதளுடைய முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார். பீகாரோட கேபிட்டல் சிட்டி எது? பாட்னா. பாட்னாவோட பழைய பேர் எது? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது யாருடைய தலைநகர்? குப்தர்களுடைய தலைநகர். முதலாவது தலைநகர் பாடலிபுத்திரம். அப்ப இரண்டாவது தலைநகர் உஜ்ஜயினி. இரண்டாவது தலைநகரம் உஜ்ஜயினி. முதல் புத்த சமய மாநாடு எங்க நடைபெற்றது? பாடலிபுத்திரம். சரி, அது இல்ல, ராஜகிருதம். அதாவது இந்த மாநாடு தான் யாரோட மாநாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய மகாவீரர் இருக்கிறால ஜெயின மாநாடு. சரி, அதுதான் பாடலிபுத்திரம். இரண்டாவது வல்லாபி. பாடலிபுத்திரம் அண்டு வல்லாபி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சார், யாரு குப்த வம்சத்தை தோற்றுவிச்சவரு? ஸ்ரீகுப்தரோட பையன் கடோட்சகனோட பையன் முதலாம் சந்திரகுப்தர் பையன் சமுத்திரகுப்தரோட பையன் இரண்டாம் சந்திரகுப்தர் பையன் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சவரு குமாரகுப்தர். விக்ரமாதித்யா என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். சரியா? ஷாகரி என்று அழைக்கப்பட்டவர்
இரண்டாம் சந்திரகுப்தர். ஷாகர் என்ற பெயர் அவருக்கு எதற்காக வந்துச்சு? ஷாகர்களை வென்றதால். எஸ், ஷாகர்களை வென்றதாள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பீகாரோட துயரம் எது? கோசி. பீகாரோட துயரம் எது? கோசி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பீகார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஜார்க்கண்ட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பீகார்ல இருந்து தான் ஜார்க்கண்டா பிரிஞ்சு 28வது மாநிலமாக பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் அப்படிங்கிற மாநிலம் பிரிஞ்சு. மகேந்திர சிங் தோனி ஹி பிலாங்ஸ் டு ஜார்க்கண்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடியது ராஞ்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சார் இன்னைக்கு பீகார் தேர்தல் 71 பாஜக வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்களா? சரி, பாஜக எத்தனை இடங்கள்ல போட்டி போடுது? 101. ஐக்கிய ஜனதாதளம் 101. அங்க எதிர்கட்சி ராஷ்டிரிய ஜனதாதள். ராஜ்ய ஜனதாதள் யார பொறுப்பு? தேஜஸ்வி யாதவ். எஸ், யாருப்பா? தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மங்கோலியாவின் வளர்ச்சிக்கு இந்தியா வலுவான பங்களிப்பா. மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கோலியா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய பிரதமர் வந்திருக்கிறார் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ யாருன்னு பார்ப்போம். மங்கோலியாவின் வளர்ச்சிக்கு நம்பிக்கைக்குரிய வலுவான பங்களிப்பை நல்கும் நாடாக விளங்குகிறது இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்கிறாரு. சோ மங்கோலியர்கள் படையெடுப்பு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். So when we studied history, so we had idea. என்ன சார் அப்படின்னா மங்கோலியர்கள். இந்த மங்கோலியர்கள் படையெடுப்பு அப்படிங்கிறது எந்த ஆண்டு நிகழ்ந்தது, எந்த காலகட்டத்தில் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டா டெல்லி சுல்தானியர்களுடைய காலத்துல. அதுவும் பர்டிகுலரா டெல்லி சுல்தானியரோட யாருடைய காலத்துல இருக்கு அப்படின்னா மங்கோலியர்களுடைய படையெடுப்பு அப்படின்னு கேட்டா இவரோட படையெடுப்பு. யாரு? இல்டுமிஷ். யாரோட பீரியட்ல? இல்டுமிஷ் பீரியட்ல இருக்கும். இல்டுமிஷ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு அடிமைகளின் அடிமையா? இல்டுமிஷ்னாவே யாரு? அடிமைகளின் அடிமை. ஏன்னா அவரே ஒரு அடிமை. முகமது கோரியோட அடிமை தான் குத்புத் நைபர். அந்த குத்புத் நைபரோட அடிமை தான் இல்டுமிஷ். அப்ப இல்டுமிஷோட பேர்ல தான் என்ன வந்திருக்கு? மங்கோலியர்கள் படையெடுப்பு. மங்கோலியர்கள்ல சிறந்த அரசன் யாரு? செங்கிஸ்கான். மங்கோலியர்களோட சிறந்த அரசன் யாரு? செங்கிஸ்கான். இந்த செங்கிஸ்கான் வழி அப்படிங்கிறது பாபர் வந்து அப்பா வழியா அம்மா வழியா? அம்மா வழி செங்கிஸ்கான். அம்மா வழி செங்கிஸ்கான். அப்பா வழி வந்து துருக்கி, தைமூர். துருக்கியில தைமூர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அந்த செங்கிஸ்கான் அப்படிங்கிற வம்சாவளி மங்கோலியர்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு இந்தியாவோட ஒரு கூட்டு அப்படிங்கறது. அதை பத்தி கூடுதல் விஷயங்கள் பார்ப்போம். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையினர் அதிகாரம். உச்சநீதிமன்றம் கேள்வி. உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதி யார்? B.R. கவாய். B.R. கவாய் எத்தனையாவது தலைமை நீதிபதி? 52வது தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்றம் எந்த பார்ட் கூறுது? 5. பார்ட் 5. உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டிகல் என்ன? 124, 147. 124, 147. எந்த வருடம் உச்சநீதிமன்றம் உருவானது? 1774. 1774 எங்க இருந்தது? எலிசா இம்பே. சார் எலிசா இம்பே கல்கட்டால இருந்துச்சு அப்படிங்கிறது. எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு? ஜனவரி 26, 1950. ஜனவரி 26, 1950. ஃபர்ஸ்ட் ஹியரிங் எப்ப நடந்துச்சு? ஜனவரி 28, 1950. ஜனவரி 28, 1950. அப்ப ஜனவரி 28, 1950 அப்படிங்கறத யாரு? H.J. கானியா. H.J. கானியா. ஜனவரி 28, 1950 யாரு? H.J. கானியா அப்படிங்கிறது. சோ எத்தனை நீதிபதிகள் அப்படிங்கிறது மொத்தம்? 34. என்னங்க? 34 அப்படி. நேத்துக்கு நாகரத்னா பார்த்தோமா? நாகரத்னான்றது ஃபீமேலா மேலா? ஃபீமேல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 34. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்படிங்கிறவங்கள பதவி நீக்கம் செய்வது யார்? பார்லிமெண்ட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இம்பீச்மெண்ட். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. உயர்நீதிமன்ற நீதிபதி நியமிப்பவர் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட சம்பள அளவு 2,80,000. 2,00,000. மற்ற நீதிபதிகளுக்கு சம்பள அளவு 2,50,000. நல்லா பேசுங்க. 2,50,000 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை சோ யாரு பரிந்துரைக்கக்கூடிய அந்த குழுவுக்கு என்ன பேரு? கொலிஜியம். என்னப்பா? கொலிஜியம். கொலிஜியம் எந்த வருஷம்? 1993. கொலிஜியம் எந்த வருஷம்? 1993. NHRC எந்த வருஷம்? 1993. NHRCங்கிறது என்ன? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1993 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டாஸ்மாக். வாட் இஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டாஸ்மாக்? டாஸ்மாக் பத்தி நம்ம பேசியிருக்கோம். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். கதை கேட்டுட்டு இருக்க கூடாது, எழுதணும். டாஸ்மாக் அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன். சோ டாஸ்மாக்ங்கிறது அப்ரிவியேஷன் அக்ரானிம்ஸ் அஜீனா. இது அப்ரிவியேஷனா அக்ரானிம்ஸ். சோ அக்ரானிம்ஸ். எஸ், அஜீனா சொல்லுமா? அது என்ன? அக்ரானிம்ஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன? டாஸ்மாக்.
தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். தமிழ்நாடு சரியா, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அப்படிங்கறத முக்கியமானது லிமிடெட். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. டாஸ்மாக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டாஸ்மாக்ல ஊழல் அப்படிங்கறத குறித்து அமலாக்கத்துறை அப்படிங்கிற இடி அப்படின்னு சொன்னாவே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது டெஸ்ட் தொடரை முழுமையாக வென்றது இந்தியா. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. சோ ஜிகே அப்படிங்கறத நல்லா அப்டேட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம பேசுனது பீகார்னா பீகாரை பத்தி டோட்டல் தெரிஞ்சு வச்சுக்கணும். மங்கோலியர்கள் அவங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். டாஸ்மாக்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அமலாக்கத்துறைனா தெரிஞ்சு வச்சுக்கணும். உச்சநீதிமன்றம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேப்பர் ரீடிங் இல்லாம நீங்க எந்த போட்டி தேர்விலும் ஜெயிக்க முடியாது. சோ நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறது பிஓ எக்ஸாம்ஸ் வருது, பிளாக் எஜுகேஷன் ஆபீசர். அதுக்கு வந்து முழுக்க அப்படியே டிஎன்பிசி சிலபஸ் தான், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. சைக்காலஜி மட்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. சோ அமெரிக்காவுக்கு இன்று முதல் மீண்டும் அஞ்சல் சேவை எழுதி வச்சுங்க. அமெரிக்காவுக்கு இன்று முதல் மீண்டும்னா ஆல்ரெடி இருந்திருக்கு, தடை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அஞ்சல் சேவை எங்க அஞ்சல் பத்தி நான் கேட்கிறேன் கேள்வி. போஸ்டல் அப்படிங்கறத பத்தி கேட்கிறேன். சோ போஸ்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. போஸ்டல் அப்படின்னாவே டல்ஹௌசியோட பீரியட் தான். தபால் தந்தி அப்படிங்கறத சொல்லுவாங்க. தபால் தந்தி அப்படின்னாவே டல்ஹௌசி பீரியட். பர்டிகுலரா 1853 அப்படிங்கிற பீரியட்ல தான் முதல்ல நமக்கு டெலகிராம் அப்படிங்கிறது, தபால் தந்தி அப்படிங்கறதுலாம் உருவாக்கப்பட்டுச்சு 1853. சோ முக்கியமாக போஸ்டல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்காவில் இன்று முதல் மீண்டும் அஞ்சல் சேவை. முதல் பக்க செய்தியில இது ரொம்ப முக்கியமானது இருக்கு. அடுத்து ஜனவரி 24, 25 தேதிகளில் சிறப்பு டெட் தேர்வு டிஆர்பி அறிவிப்பா. ஜனவரி 24, 25. இப்ப நவம்பர்ல ஒரு எக்ஸாம் இருக்கு. இது வந்து இட் இஸ் காமன் டு ஆல். ஜனவரி 24, 25 தேதிகள்ல சிறப்பு டெட் தேர்வு டிஆர்பி அறிவிப்பு. தமிழகத்தில் பணியில் உள்ள பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 24, 25 ஆகிய தேதியில் நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஏன்னா உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 1, 2025 ஒரு சிறப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த சிறப்பு அறிவிப்பு என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், அனைத்து பள்ளி ஆசிரியர்கள் அப்படிங்கிறது நீங்க டெட் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே இனிமேல டீச்சரா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்ப இந்த 2 ஆண்டுகளில டிஇடி தேர்ச்சி பெறல அப்படின்னா அவங்க வேலையை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதனால தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, 6 முறை நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 3 முறை அப்படிங்கிற மாதிரி 6 முறை நடத்துறதாக. அதுல ஒரு பகுதியாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பாணையின் அடிப்படையில் தமிழக பள்ளிகளில் தற்போது பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் முறைப்படி ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடன் 2026ஆம் ஆண்டில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஜனவரி, ஜூலை, டிசம்பர் 3 முறை நடத்த போதாங்க. ஜனவரி மாசம் ஒரு தேர்வு, ஜூலை மாசம் ஒரு தேர்வு, டிசம்பர் மாதம் ஒரு தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில் 3 முறை அப்படிங்கிறது நடத்த ஜீவோ போட்டுட்டாங்க. அந்த அடிப்படையில நம்முடைய அரசு, தமிழக அரசு ஜனவரி 24, 25 ஜனவரி 24 முக்கியமான தினம். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இந்திய தேசிய கீதம், தேசிய பாடல், நேஷனல் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்தே மாதரம், நேஷனல் ஆந்தம் சொல்லக்கூடிய ஜனகணமன, ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசியலமைப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த வருஷம் தான். ஜனவரி 24 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1950 ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தேதியில பேப்பர் 1 நடக்குது. பேப்பர் 2 அப்படிங்கிறது ஜனவரி 25 ஓட்டர்ஸ் டே, நேஷனல் ஓட்டர்ஸ் டேங்கிறது ஜனவரி 25. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜனவரி 25 அப்படிங்கிற ஒரு தேதியில தான் முக்கியமா எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எலெக்ஷன் கமிஷன், நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் தோன்றியது ஜனவரி 25, 1950 சுகுமார் சென் அவருடைய தலைமையில. நம்முடைய ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் தான், சுகுமார் சென். த ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாவே சுகுமார் சென் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வருடத்திற்கு 3 முறை 2026ல மட்டும் ஜனவரி மாசத்துல, ஜூலை மாசத்துல, டிசம்பர் மாசத்துல நம்ம கூட தென்றல் ஐஏஎஸ் அகாடமி டிஇடி எக்ஸாமுக்காக சரியா ஒரு சிறப்பு என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் நவம்பருக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் நடத்துறோம். கரெக்டா 1 மந்த் இருக்கு. அப்படிங்கிற போது நம்ம நவம்பர் 15ஆம் தேதி தானே எக்ஸாம். நவம்பர் 15ங்கிறப்போ இப்ப அக்டோபர் 15ல இருக்கோம். 1 மாசம் 30 நாளும் தேர்வு. 30 நாள் அப்படிங்கிறது தேர்வு அப்படிங்கிறது. உங்களுக்கு சைக்காலஜி 10 யூனிட் முடிச்சாச்சுலமா அஜினா? சைக்காலஜி 10 யூனிட் முடிச்சாச்சு. தமிழ் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் மேக்ஸிமம் முடிச்சாச்சு, மேத்ஸ் மேக்ஸிமம் முடிச்சாச்சு, சயின்ஸ் போயிட்டு இருக்கு, சோசியல் போயிட்டு இருக்கு. இன்னும் 1 மாசம் இருக்கு, நல்லா படிக்கலாம். நம்மளுடைய டார்கெட் 150 அவுட் ஆஃப் 150, 150க்கு 150. நமக்கு 82 எடுத்தா பாஸ்ன்ற மாதிரி இருக்கு. குறைஞ்சபட்சம் எல்லாருமே 100க்கு மேல எடுக்கணும். ஏன்னா அது தகுதி தேர்வு அப்படிங்கறதுனால 55% மார்க் எடுத்தா போதுன்றாங்க. ஈஸியா பாஸ் பண்ணலாம்.
ஜனவரி 24, 25 அப்படிங்கிற சிறப்பு டெட் தேர்வு அறிவிச்சிருக்காங்க. சோ அடுத்து என்ன சார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுங்க. 1.33 லட்சம் கோடியில 1.33 லட்சம் கோடியில 1.33 lakhs crore அப்படிங்கறல ஒரு ஏஐ சென்டர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் அப்படிங்கிறது எங்க சார் அப்படின்னு கேட்டா ஆந்திர பிரதேசத்துல அமைக்கிறாங்களா. யாரோட சார் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க? யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா கூகுள் அப்படிங்கறதோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கூகுள் 1.33 லட்சம் கோடி. சோ 1.33 லட்சம் கோடி அப்படிங்கறதுல ஏஐ மையம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மையம் அப்படிங்கிறது யாரு சார் அமைக்கிறா? கூகுள் அமைக்கிறாங்க. சோ ஆந்திர பிரதேஷ் அரசோட சோ என்ன பண்ணிருக்காங்க? மெமோரண்டம் சைன் பண்ணிருக்காங்க. கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓ யாருங்க? தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். சுந்தர் பிச்சை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. எதுங்க தலைநகரம்? ஆந்திர பிரதேசோட தலைநகரம் அமராவதி. ஆந்திர பிரதேச தலைநகர் இது அமராவதி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆந்திர பிரதேசத்தோட சிஎம் யாரு? சரண்யா சொல்லுமா. சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறது எந்த கட்சி? சந்திரபாபு நாயுடுன்றது எந்த கட்சி? தெலுங்கு தேசம் பார்ட்டி. என்ன பார்ட்டி? தெலுங்கு தேசம் பார்ட்டி. அப்ப யார் ஆந்திர பிரதேசனுடைய துணை முதலமைச்சர் யாரு? பவன் கல்யாண். பவன் கல்யாண் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? ஒரு முறை கூட நான் சொல்லவே இல்லையா? இவ்வளவு அமைதி நிசத்தம். யாருப்பா சொல்லுங்க. பவன் கல்யாண் அப்படின்னாவே ஜனசேனா. பவன் கல்யாண் அப்படின்னாவே ஜனசேனா கட்சி. அப்ப முதல் பக்கத்துல தான் முடிச்சிருக்கிறோம். பட் we have discussed a lot of information. So lot of information பேசியிருக்கிறோம். ஸோ மங்கோலியர்களை பத்தி பேசியிருக்கோம், முகலாயர்களை பத்தி பேசியிருக்கிறோம், உச்சநீதிமன்றத்தை பத்தி பேசியிருக்கிறோம், ஏபிஜே அப்துல் கலாமை பத்தி ஃபுல்லா பேசியிருக்கிறோம். உலக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இந்திய அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்? இந்திய அளவுல 14th. சரி, தமிழகத்துல 3rd. சோ இந்திய அளவுல 14வது இடத்துல இருக்கு அழகப்பா பல்கலைக்கழகம். அழகப்பாரால் ஆரம்பிக்கப்பட்டது. சோ ஞாபகம் வச்சுக்கணும். அழகப்பா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இந்திய தரவரிசையில 14, தமிழக தரவரிசையில அப்படிங்கிறது 4, 3. உலக தரவரிசையில அப்படின்ற மாதிரி இடம்பெற்றதா பார்ப்போம். டைம்ஸ் உயர்கல்வி நிறுவனம் கடந்த 9ஆம் தேதி இதற்கான பட்டியலை வெளியிட்டது. 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிற தரவரிசை அடிப்படையில் 115 நாடுகளை சேர்ந்த 3500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல இதுல 3118 பல்கலைக்கழகங்களில் தரவரிசை இடம்பெற்றுள்ளன. இதில் அழகப்பா பல்கலைக்கழகம் சரியா உலக தரவரிசையில் 801 to 1000வது பிரிவில் இடம்பெற்றிருக்கு. 800 to 1000க்குள்ள இருக்கா உலக தரவரிசையில அழகப்பா பல்கலைக்கழகம். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்த அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மொத்தம் 3100 பல்கலைக்கழகத்துல அழகப்பா பல்கலைக்கழகம் உலக தரவரிசையில 800 to 1000 இருக்கா. இப்ப நாளாக டாக்டரேட் வாங்கினேன் அழகப்பா பல்கலைக்கழகத்துல தான் முனைவர் பட்டம் வாங்கினேன். சோ இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நம்ம படிச்சிருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி எந்த இடத்துல இருக்கு? நான் 5 யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன். யூனிவர்சிட்டி பட்டங்களே 5 யூனிவர்சிட்டி. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில படிச்சேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டியில படிச்சேன், அழகப்பா யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, பிஎட்ன்றது டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில வரும் சரியா. அதுக்கப்புறம் சட்ட பல்கலைக்கழகம், சட்டம். இந்த மாதிரி இருக்கிறது படிக்கலாம், நல்லா படிக்கலாம். அதாவது வயசு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். சோ அப்ப இந்திய அளவுல 14வது இடத்துல இருக்கு அழகப்பா பல்கலைக்கழகம். தமிழக அளவுல 3rd பிளேஸ்ல இருக்கு. உலக அளவுல 800 to 1000க்குள்ள இருக்கு. 800 to 1000க்குள்ள இருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. பல்கலைக்கழகங்கள் தரவரிசை. பல்கலைக்கழக சட்டம்னாவே எந்த வருஷம்? 1904. யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னாவே 1904 அப்படிங்கிறது. சோ முதல்ல மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா யூனிவர்சிட்டி எப்போ உருவாச்சு? 1857. 1857 முதல் இந்திய சுதந்திர போர் நடைபெற்ற ஆண்டுல தான் 1857 தான் எம்பிசி ஞாபகம் வச்சுக்கணும். மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா என்ற யூனிவர்சிட்டிஸ் உருவானது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் எப்ப? சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 1978. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்ப? 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஆந்திரா பல்கலைக்கழகம் 1924 சரியா. அழகப்பா அப்படின்றது 1985.
அழகப்பா 1985, மதர் தெரசா 1984, மதர் தெரசா 1984. பல்கலைக்கழகங்கள் உருவான வருடங்கள் கேட்டுருவாங்க, பல்கலைக்கழகங்கள் உருவான வருடம் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க, வச்சிருவாங்க. சோ ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டான கட்டுரைகள்ல மாற்றி யோசிப்போம் அப்படின்னு இருக்காங்க. சமீப காலமாக ஒரு சில மாநிலங்களில் யூரியாவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கா. சோ இதை பத்தி கேட்டிருக்காங்க. மங்கோலியாவின் வளர்ச்சிக்கு இந்தியா வலுவான பங்களிப்பு. மங்கோலியாவினுடைய அதிபர் வந்திருக்காருங்க. மங்கோலியா அப்படிங்கிற நாட்டினுடைய அதிபர் வந்திருக்கிறார், செங்கிஸ்கான் பரம்பரை. சோ மங்கோலியாவுடைய அதிபர் அப்படின்றது யார் சார் வந்திருக்கிறா அப்படின்னா குரேல் சுக் உக்னா, குரேல் சுக் உக்னா, குரேல் சுக் உக்னா அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. குரேல் சுக் உக்னா அப்படிங்கிறது வந்திருக்கிறார். சோ ஞாபகம் வச்சுக்கணும். உரிமை தொகை திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிருக்கு மாதந்தோறும் எவ்வளவு ரூபாய் கொடுக்கறாங்க? 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. உலக அரங்கில் வளரும் சக்தியாக இந்தியா அப்படின்னு பிரிட்டன் பிரதமர் சொல்லியிருக்காரு. யாருங்க பிரிட்டனுடைய பிரதமர்? கியர் ஸ்டார்மர். நல்லா பேசுங்க. கியர் ஸ்டார்மர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும், அவர்தான். ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தகாட்சி. என்னங்க? தகாட்சி. தகாட்சி அப்படிங்கிறவங்க தான் முதல் ஜப்பான் நாட்டினுடைய முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவங்க தகாட்சி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். he is also very very important. குடியரசு துணைத் தலைவருடன் சந்திப்பு. யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மத்திய அமைச்சர்கள் ஷோபா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷோபா அண்ட் ஆல்சோ மான்சுக் மாண்டேவியா இவங்க எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. ஹரியானா மேலும் ஒரு காவல் அதிகாரி ஒரு IPS வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிருக்காரு பிகாஸ் ஆஃப் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். காஸ்ட் அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன்ல IPS அதிகாரி தற்கொலை பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். இந்தியாவின் தரமற்ற இருமல் மருந்துகள். உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு? ஜெனீவா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு? ஜெனீவால இருக்கு. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு? ஜெனீவா. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி வேர்ல்டு மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு? ஜெனீவா. டபிள்யூன்னு ஆரம்பிச்சிருச்சுனாவே மேக்சிமம் ஜெனீவால இருக்கும். ஜெனீவா அப்படிங்கிறது. ஜெனீவால பிறந்தது யாரு? அஜீனா, ஒரு சைக்காலஜிஸ்ட் ஜெனீவால பிறந்திருக்கிறார். சோ டிடி படிச்சவங்க யாரு வேணாலும் சொல்லலாம். ஜெனீவால பிறந்தவர் யாருன்னு தெரியாதா? முதல்ல ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா இல்ல கட் ஆயிடுச்சா? போயிட்டு இருக்கு சார். கிளாஸ் போயிட்டு இருக்கு, சரியா? ஜெனீவா அப்படிங்கறதுல பிறந்த ஒரு சைக்காலஜிஸ்ட், ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் இருக்காரு. ஜெனீவா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும், மிக முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பயங்கரவாதிகளுக்கு இனி பாதுகாப்பான இடமே இல்லை, அமித்ஷா எச்சரிச்சிருக்கிறார். அமித்ஷா எந்த துறைக்கான அமைச்சர்னு பார்த்தோம்? ஹோம் மினிஸ்டர். என்னங்க? ஹோம் மினிஸ்டர். இந்தியாவினுடைய முதல் ஹோம் மினிஸ்டர் யாரு? இந்தியாவினுடைய முதல் ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எங்க சிலை அமைக்கப்பட்டிருக்கு? குஜராத். குஜராத்ல எங்க அமைக்கப்பட்டிருக்கு? அகமதாபாத். குஜராத்ல எங்க? அகமதாபாத். குஜராத் அகமதாபாத் அப்படிங்கிறது. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயங்கரவாதிகளுக்கு நீ பாதுகாப்பான இடமே இல்லை அப்படி சொல்லி இருக்கிறார். சோ அடுத்து என்ன சார் முக்கியமானது? UPSC விடைக்குறிப்பு முடிவு திருப்தி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. சோ ராகுலுக்கு எதிரான 12 ஆண்டுகள் பழைய வழக்கு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பேரிடர் அபாய குறைப்பு செலவல்ல கூட்டு முதலீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன கூடுதலான விஷயங்கள். டெஸ்ட் தொடரை முழுமையாக வென்றது இந்தியா. யாருக்கு எதிராக? வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக. முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட்டை வென்ற நாடு எது? வெஸ்ட் இண்டீஸுங்க. முதல் உலகக்கோப்பை வென்றது 1975ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் அடிச்சது வெஸ்ட் இண்டீஸ் தான். வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ டெஸ்ட் தொடரை முழுமையாக வென்றது இந்தியா. யாருக்கு எதிராக அப்படின்னு கேட்டா வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக. யாரு சார் ஆட்டநாயகன் அப்படின்னு கேட்டா குல்தீப் யாதவ். 8 விக்கெட்டில் எடுத்திருக்காரு, அவர் தான் ஆட்டநாயகன் அப்படிங்கிறது. சோ கடைசியில சோ அதே மாதிரி சீரீஸ் யார் சார் வெற்றி பெற்றா? தொடர் நாயகன் அப்படிங்கிறது ரவீந்திர ஜடேஜாவா? ரவீந்திர ஜடேஜா 8 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, 104 ரன்கள் கொடுத்திருக்காரு. சோ ரொம்ப முக்கியமானது. டெஸ்ட் தொடரை வென்றது இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சார் டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணவர்? ரவீந்திர சடேஜா. விளையாட்டு வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் முதல்வர் தொடங்கி வைத்தார் நம்ம தமிழ்நாட்டில். விளையாட்டு வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ என்னைக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காசா அண்ட் இஸ்ரேல் ஒப்பந்தம் கையெழுத்தானது அக்டோபர் 13. எங்க வச்சு சைன் ஆச்சு? ஈஜிப்ட் அப்படிங்கறது அதிபர் யாரு? அல் அசிசி அப்படிங்கிறது. காசா போர் நிறுத்தம் தொடரும் சிக்கல்கள். பாருங்க, காசா போர் நிறுத்தம் சொல்லியிருக்காங்க, இங்கிட்ட தொடரும் சிக்கல்கள் சொல்லியிருக்காங்க.
எடுத்து வச்சுங்க. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது 11வது ராக்கெட் சோதனை வெற்றிங்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் யாரோடது? எலன் மாஸ்க். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எலன் மாஸ்கோடது. அவருடைய 11வது ராக்கெட் வந்து சோதனை வெற்றியா. 11வது முறையாக விண்ணில் ஏவி சோதிக்கப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பிரமாண்ட ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெற்றிகர. ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை எங்க இருந்து சார்? டெக்சாஸ்ல இருந்து. டெக்சாஸ் இது அமெரிக்கால இருக்கு. உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த இந்த ராக்கெட் மூலம் இன்னும் சில ஆண்டுகளில் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப திட்டமிடப்பட்டிருக்கு. இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 123 மீட்டராங்க. இதான் இதுவரைக்கும் உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ராக்கெட்டா. உலகின் மிகப்பெரிய அப்படிங்கிறது சரியா, பிக்கஸ்ட் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட உயரம் மட்டும் 123 மீட்டர். 123 மீட்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்த ஏவுகணையினுடைய பெயர் என்ன சார்? ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ராக்கெட். ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ஒரு ராக்கெட். ஸ்டார்ஷிப் ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்ட அந்த ராக்கெட் பூமியை சுற்றி வந்து முன்பை போலவே போலியான செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் யாருக்கு கொடுத்தாங்க? அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து வெனிசுலா நாட்டை சார்ந்த அந்த பெண்ணுக்கு தான் கொடுத்தாங்க. சோ யாரு சார்? தங்கள் நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மசோடா. அவங்க தான் இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது பீஸுக்காக. நம்ம இந்தியாவில இருந்து பீஸுக்காக எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 2 பேர் வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்க? மதர் தெரசா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தி வாங்கியிருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தியோட யாரு வந்து அதை பகிர்ந்து கொண்டா? யூசுப் மலாலா பகிர்ந்து கொண்டாங்க. மரியா கொரோனா மசோடா வெனிசுலாவில் ஜனநாயகத்தை காக்க பாடுபடுவதாக கூறிய மரியா கொரினா மசோடாவுக்கு நோபல் பரிசு வழங்கிய நார்வே தேர்வுக்குழு அரசு சார்பற்றது எனவும் இந்த விவகாரத்தில் வெனிசுலா தூதரகம் மூடப்பட்டது வருத்தமளிப்பதாக நார்வே அரசு கூறியுள்ளது. அவங்களுக்கு கொடுத்ததுனால, வெனிசுலா நாட்டுக்கு கொடுத்ததுனால வெனிசுலாவுல என்ன பண்ணிருக்காங்களா? தூதரகத்தை என்ன பண்ணிருக்காங்க? வெனிசுலாவோட தூதரகத்தை அம்பாசிடர்ஸ் அந்த ஆபீஸை வந்து மூடி இருக்காங்களாம். விசாவுக்கான ஆங்கில தேர்வு கடுமையாக்குகிறது பிரிட்டன். ஆங்கில தேர்வு அங்க டோஃபல் எழுதி பாஸ் பண்ணா மட்டும் தான் எங்க போக முடியும்? டோஃபல் ஐஎல்டிஎஸ் பாஸ் பண்ணாதான் எங்க போக முடியும்? யூகே போக முடியும். அதை வந்து இங்கிலீஷ கடினமாக்குறாங்களாம். இங்கிலீஷ் அப்படிங்கறத கடினமாக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசா எல்லாருக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயத்த கொண்டு வராங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறது முடிவுக்கு வருது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நம்முடைய போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அத்துணை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நல்லா பாத்துங்க. கல்வி உரிமை சட்டம், மாணவர் விவரம் தாக்கல் செய்ய தனியார் பள்ளிகளுக்கு கால அவகாசம் நீட்டிப்பு. ஏன்னா ஆர்டிஇ ஆக்டின் படி அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 25% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கணும் எல்லாருக்கும். 25%. இப்ப 4 வகுப்பு இருக்கு, 100 பேர் படிக்கிறாங்கன்னா, 4 செக்ஷன் இருக்கு, 100 பேர் படிக்கிறாங்கன்னா 25 பேர் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் கட்டாயம்? 25 பேர். 25 பேரை ஆர்டிஇல அனுமதிக்கணும். எந்த பள்ளிகள்ல? தனியார் பள்ளிகளில். 2002 86வது சட்ட திருத்தம். 2002ல 86வது சட்ட திருத்தத்தின்படி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. அதன் அடிப்படையில் 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கறத சொன்னாங்க. இது 3 இடத்துல பதிவு செய்யப்பட்டது. ஆர்டிகிள் அப்படிங்கிறது 21A, டிபிஎஸ்பில 45ல, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 51K. ஆனா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அமுல்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டா 2009 கேம் டு ஃபோர்ஸ். ஏப்ரல் 1 2009 ஞாபகம் வச்சுக்கணும். கேம் டு ஃபோர்ஸ். அப்ப இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இப்ப புதுசு எப்ப? 2020. இந்த 2020 அப்படிங்கிறதுல யாரு அதை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் எது? நேத்து கூட நடத்தின ஈவினிங் டிஇடி நடத்தினவங்களுக்கு கர்நாடகா. கர்நாடகா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப உள்ள விதமாக இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் அப்படிங்கறதான் பண்ணாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் இல்ல. நேற்றுக்கு நம்ம ரெகுலரா மேத்தமெட்டிக்ஸ் போயிட்டு இருந்தோம். தொடர்ந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் இல்ல. இப்போ கரெக்டா என்னோட டைம் வந்து 10:50 இருந்து 11:30 வரைக்கும் 11:45 வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, த வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சோசியல் சயின்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டு போறோம். நம்ம சிவிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 7ஆம் வகுப்புல முதல் பருவம் முடிச்சாச்சு. 6ஆம் வகுப்பு ஃபுல்லா முடிச்சாச்சுல. 6ஆம் வகுப்பு ஃபுல்லா முடிச்சாச்சு. 7ஆம் வகுப்பு அப்படிங்கிற டெக்ஸ்ட் புக்ல முதல்ல டெக்ஸ்ட் புக்லாம் முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் ஓரியன்டா படிப்போம். சரியா? டெட்டுக்குன்றது, போலீஸுக்குன்றது நீங்க அது
டெக்ஸ்ட் புக் நல்லா படிச்சுட்டு போங்க. டெக்ஸ்ட் புக்கை வரி வரியா தட்டணும். ஸோ வரி வரியா தட்டணும். ஸோ நல்லா படிச்சுக்கலாம். அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் மாநில அரசாங்கம் அப்படின்னு சொன்னாவே எந்த பார்ட்டு? பார்ட் 6. மாநில அரசாங்கம் பார்ட் 6. ஆர்டிகல் என்னது? 152 இருந்து 237 வரை. 152 இருந்து 237 வரை. ஏன்னா 152 இருந்து 162 அப்படிங்கிறது ஆளுநர், 163 டு 167 சிஎம், 168 இருந்து 212 அப்படிங்கிறது சட்டமன்றம், 168 இருந்து 212 வரைக்கும், 213ன்றது ஆர்டினன்ஸ் பை ஆளுநர், ஆர்டினன்ஸ் பை ஆளுநர், 214 இருந்து 232 வரைக்கும் ஹைகோர்ட், 214 இருந்து 232 ஹைகோர்ட், 233 இருந்து 237 வரைக்கும் தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது சபார்டினேட் கோர்ட் அப்படின்னு சொல்லி படிப்போம். சபார்டினேட் கோர்ட்